சார் திருப்பி பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க, போட்டுடலாம். என்ன கண்டிப்பா சார், நீங்க எப்போ நான் பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க எப்போ பார்க்குறீங்கன்னு. இல்ல இல்ல பார்க்கலாம், தாராளமா எப்போ வேணா சொல்லுங்க, பார்த்துடலாம். விஷ்ணு சார், இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால, ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமேக்ஸ் மாத்தி இருந்தீங்களா? அது என்ன? இல்ல இல்ல சார், இல்ல இல்ல சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் தான் வந்து சாரி நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் தான் உட்காந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்திலே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவருக்கு ஃபோன் அடிப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறே ஆகிடும், அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது. நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்பில் தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. இல்லை இல்லை, ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது. அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு. அப்போது இல்லை இதை ஓரளவுக்கு நியாயப்படுத்தினா தான் இது கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது. நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால் மாறிச்சோ, அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும், சில விஷயங்கள் ராங்காக போகும், அது நம்ம கையில் இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு, அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி, 3 மினிட்ஸ், 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அதை நாங்கள் மாற்றலை. அது யார் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி இந்த ராங்காயிடுமோன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு. அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவாக. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன். இன்னொன்று, இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்களில் பேசுகிறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன், பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லாயிருக்கும் சார். அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து
அங்கே வெளியே போகும்போது தான் உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரல் என்ன ரைட்ன்றாங்கிறது. ஒரு 10 பேர் ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்குது. இல்லை, சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலையெண்ணும் போல தோணும். ஏன்னா நல்லா வந்திருக்குமே இப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மை தான், உங்களோட இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிவிடுங்க, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாமல் இப்படி உங்களால் இந்த மாதிரி இன்னொரு மானசா மாதிரி அந்த ஹீரோயின் சார் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருந்தோம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்பீடில் அதை வச்சா கரெக்டாக இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு டூயட் சாங் வச்சுருந்தேன்னா, இல்லை ஒரு லவ் சாங் வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக. சார் இல்லை அது படத்தோட பேசிங்கில் உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அது இருந்தது. பட் அதனால தான் அது வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது செல்வராகவன் சார் உட்காந்துலாமா? நமக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல கதைகளை நல்ல நல்ல கிரியேட்டர்ஸை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுல வந்து தொடர்ந்து ஓவர் இயர்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு முதல் படத்துலேருந்து இப்போ ஆரியன் வரைக்கும் இப்போ சீக்கிரமாக ஒரு சைக்கோவாக ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ, நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடைச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, 25வது படத்தை நெருங்க போறாரு. ஸோ இதுக்கு இடையில அவரோட லைனப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது எல்லாமே நமக்கு வெளியே தெரிஞ்ச அஃபிஷியலி அனௌன்ஸ்டான அந்த லைனப்ஸ் தான். எப்படி இந்த மனுஷன் இப்படியான கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, இப்படியான கிரியேட்டர்ஸோட கொலாபரேட் பண்றாரு அப்படின்ற ஆச்சரியம் வந்து ஒவ்வொரு முறையும் இருக்கும். ஸோ நல்ல கண்டென்ட் இருக்க சினிமா அப்படின்னா நம்பி போகலாம் அப்படின்றத தாண்டி விஷ்ணு விஷால் அவர்கள் படம் அப்படின்னா நம்பி போகலாம் அப்படின்ற நம்பிக்கையை மக்கள் கிட்ட தொடர்ந்து அது அந்த நம்பிக்கை வந்து அழுத்தமாயிட்டே இருக்கு. அது ஆரியன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு எகைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு விஷால் அவர்களை ஆரியன் குறித்து சில சம்பவங்களோடு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் நினைக்கிறேன். சார் நீங்களா நிறைய பேசுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திப்பேங்கிறத நான் நம்மளோட ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடியூசராக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு. அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து 2023 நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம். பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்டு வானமும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு, எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி. பட் பிரவீன் வந்து 2020 இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி. ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல, இன்றைக்கி 2025 அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்றைக்கி தாண்டி படம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில். ஒரு புது ஸ்கிரிப்ட், யூனிக்கான ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா
க்ளீஷேவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 80% சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேபி 20% சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது. அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து. ஏன்னா எங்ககிட்ட வேறு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை. அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம். பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 20% கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி இப்போது என்னிலேருந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆக போகுது. ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன். அண்ட் என்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸோட 20% டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன். அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா. சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு. நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தேட்டர்லையும் டீசெண்டாக போகுது. கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடிலையும் பெருசாக போச்சு. கட்டா குஸ்தி தேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் நான் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஓடிடியில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும். பட் இப்போதைக்கு தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கு நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்குது, சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட். ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சான் லோகேஷ் வந்து பிரில்லியண்ட்டாக இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட். ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ஓரியன்ட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் சான் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அட் இட். கங்க்ராட் சான், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாவம் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள், வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இந்த படத்தில். உங்கள் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியாக படத்துக்குள்ளே வந்தார். பட் அவர் கொடுத்த எஃபர்ட், அவர் கொடுத்த எனர்ஜி, பாவம் கடைசி வரைக்கும் இப்போது திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றிருக்கோன்னு சொன்னேன்ல, திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவர் உட்கார்ந்தா டைமுக்கு டெலிவரே ஆகும். பட் அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்தில் படத்துக்குள்ளே வந்து த கைண்ட் ஆஃப் எஃபர்ட், எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் ஹிஸ் புட் இன் ஆரியன் வந்து அது ஃபினாமினல். அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க்யூ. இனிமேல் உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் மானசா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டிங் அலாங் சைட். அண்ட் ஐ really am happy that you've liked the movie. And I think your screen presence is really good. உங்கள் screen presence ரொம்ப நல்லா இருக்கு. And I wish and pray that you get more movies across all languages, especially Tamil. Shraddha, it's been great experience acting alongside you. I think நான் நடிச்சதுலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரத்தான்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில், வெதர் இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசரும் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட. அண்ட் ஷீஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட்
இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் வி ஸ்போக் அ லாட் அபவுட் சினிமா அண்ட் எனக்கு முந்தினத்து கூட சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட்னாங்க. இது ஒரு முயற்சி தான். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைனா காணாமல் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25வது படத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன். அது ஈஸி கிடையாது. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே ஐ திங்க் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார், அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு. நான் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோவாக ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோன்னு நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடைச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன். நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கானோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. இந்த படத்தில் சார் ப்ளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்கிறேன். நான் என்னென்ன படித்தனோ சைக்கோஸ் பற்றி அந்த பாடி லாங்குவேஜ் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினச்சனோ அது வந்து செல்வா சார் வந்து 2000% கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ ஜஸ்ட் கான்ட் டெல் யூ. இட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், ஐவ் ஹேட் அ கிரேட் ஜர்னி வித் யூ. I hope the delay that I put in your life because of my other commitments, I'm sorry about that. And I hope that இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். And my entire team, Shravanti, Sid, Guna, Sitaraman uncle, I thank all of you. You have been my biggest pillars. ரொம்ப சந்தோஷம் to have worked with you all. And என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செண்பகமூர்த்தி சார், ராஜா, அதுக்கப்புறம் வேஃபேரர் ஃபில்ம்ஸ் துல்கர் அண்ட் கேஆர்ஜி, இங்கே கார்த்திக் கவுடா, அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன் November 7th. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. அண்ட் it's been an exciting journey. And going forward, Vishnu Shah Studios is continuing to produce films and good films. Again, unique attempts try பண்ணுறேன். என்னோட அடுத்த படம் வந்து கட்டாகுஸ்தி 2 ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப். ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி. அண்ட் அகெயின் நான் இது வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வரேன் ஒரு சோலோ ஹீரோவாக. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன் என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான். பட் த கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் ஐ ஹவ் ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் 3 days இஸ் அமேசிங். அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல், பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.